ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், டைட்டிலே ஹவு டு சே சும்மா இன் இங்கிலீஷ். இந்த சும்மானிங்கிற வார்த்தையை தமிழில் நம்ம எக்கச்சக்கமான இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையவே எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதற்கான அர்த்தம் கரெக்டானு கேட்டால் கிடையாது, மீனிங் வராது. அதற்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, அதைத்தான் அந்தந்த இடங்களில் யூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா சும்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சும்மா எந்த ஒரு மீனிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தான் தமிழில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு சும்மா 4 மீனிங் இருக்குங்க. எப்படி? சும்மானிங்கிற வார்த்தைக்கு சும்மா 4 மீனிங் இருக்குது. அந்த 4 சும்மா மீனிங்கை நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இல்லாமல் கொஞ்சம் சீரியஸோட படிக்கணும். அதை இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட், பாருங்கள். இந்த என்னென்ன ரீசனுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். அப்போ தான் அந்த வார்த்தையில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ரைட், ஃபஸ்ட்டு ஓகே, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எப்படி எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் எழுதிடுறேன். வித்தவுட் பர்பஸ் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? வித்தவுட் பர்பஸ் இல்லாட்டி வித்தவுட் கோல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் ஒரு வேலையை நம்ம செய்வோம். ஓகே, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். சும்மா பேசிகிட்டு இருந்தேன்டா. சும்மாவா? எதை பற்றி பேசுனீங்க? எதை பற்றியுமே இல்லைடா, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். எந்த பர்பஸும் இல்லை, எந்த கோலும் இல்லை, சும்மா டைம் பாஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? டைம் பாஸ் ஆகணும்னு சொன்னால் கூட அந்த டைம் பாஸ் ஆகுறது அப்படிங்க அது பர்பஸாக மாறிடும். அது கூட இல்லை, ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக சும்மா பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நோக்கம் இல்லாமல், கோல் இல்லாமல், பர்பஸ் இல்லாமல் நாம் ஒரு வேலையை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஜஸ்ட். ஆனால் அந்த ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க, எல்லா சென்டென்ஸும் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் சிம்பிளி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அதுவும் வேண்டாம், அதை விட்டுருங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணணும்? சும்மா எந்த ஒரு நோக்கம் இல்லாமல், கோல் இல்லாமல், பர்பஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்பொழுது நாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்து சும்மா அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் நாம் எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சொல்லிட்டு, அதாவது ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன். நீங்கள் ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் பிடிக்கலை, அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னா சும்மா எந்த ரீசன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்க? களைச்சி விட்ருவாங்க, உடச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அவன்டா உன்னை திட்டுறான், தெரிலடா, சும்மா திட்டுறான், காரணமே இல்லாமல் திட்டுறான். இதையும் நம்ம சும்மா தான் சொல்லுவோம். காரணமே இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறான். எதுக்கடா சும்மா அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறான்? சும்மா நடக்கிறான்டா, நடக்கிற காரணமே இல்லை. இதற்கும் நாம் சும்மா அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா வித்தவுட் ரீசன். வித்தவுட் ரீசன், இதற்கு நாம் வைச்சிருக்கக்கூடிய அந்த சும்மா அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை ஃபார் நோ ரீசன். ஓகே, ஃபார் நோ ரீசன். இந்த ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கிடையாது, சென்டென்ஸுக்கோட பின்னாடி. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கடைசியில் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். புரியுதுல நண்பர்களே? எந்த காரணமும் இல்லாமல், அதுவும் சும்மா தான். அடுத்து திடீர்னு, இதுவும் சும்மா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 கார்டை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. ஏங்க சும்மா ஒரு கார்டு எடுங்க. எப்படி? சும்மா ஒரு கார்டு எடுங்க அப்படின்னு என்ன? எந்த ஒரு பிளானும் இல்லாமல் திடீர்னு, எந்த அர்த்தத்திற்கும் நம்ம சும்மா அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழில் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஏன்டா உங்கள் முன்னாடி அத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, நீ எதுக்கு அவங்கள சூஸ் பண்ண? ஏன்டா நீ வேற? நான் சும்மா சூஸ் பண்ணேன். திடீர்னு, அன்பிளான்டு. பாருங்கள், சடனு. எப்படி? சடன்லி ஆர் அன்பிளான்டு. ஓகே, இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ரேண்டம்லி. ரேண்டம்லி. ஓகே, வேர்புக்கு முன்னாடி அதையும் போட்டுறேன். ரேண்டம்லி. எதுக்கடா நான் கூப்பிட்டேன்? எந்த பிளானுங்களோட சும்மா கூப்பிட்டேன். ஓகே, நிறைய நம்பரை பார்த்தேன், சும்மா டைம் பாஸுக்கு யாராச்சும் பேசலை அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு நானே தெரியாமல் உன் நம்பருக்கு அடிச்சு விட்டேன். அவ்வளோதான். ரேண்டமாக கூப்பிட்டேன், ரேண்டமாக செலக்ட் பண்ணேன்.
புரியுதுங்களா? ரேண்டமாக கொஞ்சம் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நிறைய இடங்கள்ல. அதுதான் சும்மா அப்படிங்கிற அர்த்தம். இதோட பேக்ரவுண்ட் மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா நண்பர்களே? கடைசியாக எந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல், அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் ரொம்ப சகஜமாக, அதையும் சும்மா தான் சொல்லுவோம். அவனடா எந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், இவனும் சும்மா சகஜமாக அந்த பதட்டமே இல்லாமல் சும்மா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே எழுதிடுறேன். எப்படி? வித்தவுட் சீரியஸ்னஸ்ன்னு போடுறேன். சரிங்களா? வித்தவுட் சீரியஸ்னஸ். இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கேஷுவலி. ஓகே, கேஷுவலி. இதுவும் வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிறது மட்டும் தான் சென்டென்ஸோட கடைசி, மீதி எல்லாமே வேர்புக்கு முன்னாடி. புரிஞ்சுங்களா? இந்த 4 வார்த்தைகளை தான் நீங்கள் சும்மா அப்படின்னு தமிழில் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துக்கு பாருங்கள். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல், கோல் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அந்த சும்மா வேலைக்கு ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும், எந்த காரணமும் இல்லாமல் சும்மா திட்டுறது, எப்படி? சும்மா அவன் கூட உங்கள் வீடு சும்மா சும்மா வந்துட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் தமிழில் பேசுவோம். அந்த வார்த்தைகளுக்கு ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற வார்த்தையும், சடனாக ஏதோ ரேண்டமாக பண்ணுறோம்ல, அதற்கு என்ன பண்ணணும் நீங்கள்? அந்த சும்மா அப்படிங்கிற மீனிங்க்கு ரேண்டம்லி அப்படிங்கிற வார்த்தையும், வித்தவுட் சீரியஸ்னஸ், பதட்டம் இல்லாமல் ஒரு பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்காம சகஜமாக, சகஜனிங்கிறத விட அந்த ஒரு சீரியஸ்னஸ் தான் அங்கே கரெக்டாக வருது. அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்ணுறது, பண்ணக்கூடிய அந்த செயலுக்கு அந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு கேஷுவலி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு அட்வர்பு. ஏன்னா எல்லாமே வேர்பு கூட ரிலேட்டடாக தானே வருது. ஒரு ஆக்ஷனை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் பேசுது. இதெல்லாமே ஒரு அட்வர்ப்ஸ், பவர்ஃபுல் அட்வர்ப்ஸ். ஒரே ஒரு அட்வர்ப் மட்டும் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். இப்போ இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ரைட்? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே ஓடிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நான் உன்னை சும்மா கேட்டேன். நான் உன்னை சும்மா கேட்டேன் அப்படின்னா என்ன? எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்ட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுடா, சும்மா கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த அர்த்தத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சும்மா வார்த்தை இருக்குல்ல, அதற்கு நாம் வச்சுருக்க ஆங்கில வார்த்தை உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன், ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, எந்த நோக்கம் இல்லாமல் சும்மா கேட்டேன்டா, பர்பஸை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் கேட்பேன், அந்த மாதிரி ஆளா? சும்மா. நான் உன்னை சும்மா கேட்டேன். ரொம்ப சிம்பிள். இந்த சும்மானிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. நான் உன்னை கேட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஐ ஆஸ்ட் யூ அப்படிங்கிற வார்த்தை வரும். சரிங்களா? ஐ ஆஸ்ட் யூ, ஐ ஆஸ்ட் யூ. இந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணும்? இந்த ஜஸ்ட் வேர்புக்கு முன்னாடி போட்டுடலாம். பாருங்கள், ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் யூ, ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் யூ, ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் யூ. ஆஸ்க்டு இல்லை, ஆஸ்ட். ஆஸ்ட் சொல்லி சொல்லி பழகுங்க. ஆஸ்ட், ஆஸ்க்டுன்னு சொல்ல வேண்டாம், ஆஸ்ட். ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் யூ, ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் யூ. அவன் என்னை சும்மா தான் பார்க்க வந்தான். நீங்களாம் சந்தேகப்படாதீங்க. ஐயோ, நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தா ஏதோ ரொம்ப கிரிமினல் ரேஞ்சுக்கு என்னை போர்ட்ரேட் பண்ணுறீங்களே. சும்மா தாங்க பார்க்க வந்தான், எந்த நோக்கமும் இல்லாமல். எப்படி? எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த பர்பஸ் இல்லாமல் சும்மா பார்க்க வந்தான். ஓகே, அவன் என்னை பார்க்க வந்தான். பாருங்க, he came to meet me, see me, எது சொன்னாலும் கரெக்ட். he came to meet me, verbuக்கு முன்னாடி just. he just came to meet me, he just came to see me, he just came to meet me, he just came to see me, எது சொன்னாலும் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, சும்மா ஹாய் சொல்ல தான் கூப்பிட்டேன். எதுக்குடா கூப்பிட்ட? சும்மா தான்டா, சும்மா ஹாய் சொல்ல கூப்பிட்டேன். இப்போ இந்த டோன்லேயே தெரியும் நமக்கு எந்த பர்பஸும் கிடையாது, சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு. பாருங்கள், சும்மா ஹாய் சொல்ல கூப்பிட்டேன், நாம் பண்ண ஆக்ஷன். அப்போது ஐ, பாருங்கள், ஜஸ்ட் கால் டு சே ஹாய். ஐ ஜஸ்ட் கால்ட் டு சே ஹாய். ஐ ஜஸ்ட் கால்டு யூ டு சே ஹாய். சும்மா உனக்கு ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். எப்படி?
சும்மா ஒரு ஹாய் சொல்லலான்னு கூப்பிட்டேன்டா, வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பாருங்கள், ஐ ஜஸ்ட் கால்ட் யூ டு சே ஹாய். ஐ ஜஸ்ட் கால்ட் யூ டு சே ஹாய். யூடிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சும்மா அவன் பாட்டுக்கு பிளானை கேன்சல் பண்ணா. ஏன்டா தெரிலடா, என்ன ரீசன்னு தெரிலடா. ஐ திங்க் ரீசனே இல்லை, அவன் பாட்டுக்கு எந்த காரணமும் இல்லாமல் சும்மா என்ன பண்ணிட்டான், கேன்சல் பண்ணிட்டான். இப்படி சொல்லுவோம்ல, இதற்கும் சும்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அவன் பாட்டுக்கு பிளானை கேன்சல் செஞ்சான். சும்மா அப்படிங்கிற வார்த்தையை விட்டுடலாம். அவன் பிளானை கேன்சல் செஞ்சான். ஓகே, ஹீ கேன்சல்டு. ஹீ கேன்சல் த பிளான். எந்த காரணமும் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு ஃபார் நோ ரீசன். ஃபார் நோ ரீசன். ஓகே, he cancelled the plan for no reason. He cancelled the plan for no reason. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் படிக்கும்போது கேட்டோன்னா, நீங்கள் எதுக்குள்ள காலேஜுக்கு வரீங்க கேட்டால், என் கேங்கில் ஒருத்தன் சொல்லுவான், நாங்களே சும்மா தாங்க வந்துட்டுக்கிறோம் பொழுதுபோக்குக்காக, சும்மா தான் வந்துட்டுக்கிறோம் பொழுதுபோக்குக்காக, எந்த காரணமில்ல நாங்களாக வரோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஞாபகம் வருது. அப்போ அதற்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஃபார் நோ ரீசன். இதை தான் சொல்லியிருக்கணும், ஃபார் நோ ரீசன். பாருங்க, he cancelled the plan for no reason. We are coming to the college for no reason. No reason. எப்படி, எந்த காரணமும் இல்லாமல் சும்மா வரோம், அவ்வளோதான். புரியுதுங்களா நண்பர்களே? பர்பஸ் வேறு, ரீசன் வேறு. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பர்பஸ்க்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக் கோல் இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் நோ ரீசன், காரணமே இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எதுக்கடா திட்டுறான் தெரிலைங்க, என்ன ரீசனே தெரில, ரீசனே எல்லாம் திட்டுறாருங்க அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் சும்மா திட்டுறாரு. அதற்கு தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சும்மா அவர்கள் சிரிக்கிறாங்க. என்னடா காரணமே இல்லைடா, அவனுக்கு பைத்தியம், சும்மா சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ எழுத போகிறோம் பாருங்கள், அவர்கள் சிரிக்கிறார்கள். தே ஆர் லாஃபிங் ஃபார் நோ ரீசன். தே ஆர் லாஃபிங் ஃபார் நோ ரீசன். They are laughing for no reason. அவள் பாட்டுக்கு அழ ஆரம்பித்தாள். எதுக்குடா அழுதா, ஒரு காரணம் கிடையாது, அவள் பாட்டுக்கு சும்மா அழுக ஆரம்பிச்சிட்டா. ஓகே பாருங்க, she started crying for no reason. ஓகே, she started crying for no reason. அப்போ இந்த for no reason அப்படிங்கிறது சென்டென்ஸோட கடைசியில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வேர்புக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ அடுத்து இருக்குது பாருங்கள், அதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவன் சும்மா சிரிக்க ஆரம்பித்தான். எப்படி, நல்லா தான் உட்காந்துருந்தான், சும்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு, இதையும் நம்ம சும்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? திடீர்னு எதிர்பார்க்காம அவனே என்ன பண்ணிட்டான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறதுனால அதற்கும் நம்ம வார்த்தை வச்சுருக்கோம் இங்கிலீஷில். பாருங்கள், அவன் சும்மா சிரிக்க ஆரம்பித்தான். ரொம்ப சிம்பிள். ஹீ ஸ்டார்டட் லாஃபிங். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னா, இங்கே ஏன் ஸ்டார்டட், இங்கே லாஃபிங், ரெண்டு ஏன் பக்கம் பக்கம் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதற்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்ல விரும்பலை, இங்கே பார்த்துருங்க. அதை மறுபடியும் போய் தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறக்குள்ள உங்கள் மண்டையை வெடிச்சிடும். பாருங்கள் நண்பர்களே, இந்த மெயின் வேர்புக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜெரண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த மெயின் வேர்ப் என்னவாக இருக்குன்னா சென்டென்ஸோட கடைசியில் இருக்குது. ஆரம்பித்தான். தமிழில் எந்த வார்த்தை கடைசியாக இருக்குதோ அது மெயின் வேர்பு. அது தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே V2வாக போடுறோம். மெயின் வேர்பாக சென்டென்ஸில் போடுறோம். ஆரம்பித்தா எந்த வேலையை செய்கிறதுக்கு, அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். எந்த வேலையை செய்கிறதுக்கு பாருங்கள், சிரிக்க. புரியுதுங்களா? அப்போ சிரிப்பதை அவன் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு அர்த்தம். எப்படி, லாஃபிங் அப்படிங்கிற வார்த்தை ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. அவன் திடீர்னு எதிர்பார்க்காம சிரிக்க, அதாவது அந்த சிரிக்கும் வேலையை செய்ய ஆரம்பித்தான், சிரிப்பதை ஆரம்பித்தான், சிரிக்கும் வேலையை செய்ய ஆரம்பித்தான். இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனில் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம லாஃபிங் அப்படிங்கிற வார்த்தை அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அவன் திடீரென்று பாடும் வேலையை செய்ய ஆரம்பித்தான். ஹீ ஸ்டார்டட் சிங்கிங். புரியுதுங்களா? திடீரென்று அவன் நடக்கும் வேலையை செய்ய ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வேலையை கண்டினியூஸாக செய்கிறாரு. அதனால தான் நடக்கும் வேலையை செய்ய அப்படின்னு நான் சொல்கிறேன்.
he started walking. புரியுதுங்களா? இவ்வளோதான் இதோட கான்செப்ட் மீனிங்கும். இப்போ நம்மளோட கான்செப்ட் வந்துடலாம் பாருங்கள். he started laughing, திடீர்னு அப்படின்னா randomly. ஓகே, he randomly started laughing. நண்பர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. சும்மா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன மீனிங்கில் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற வார்த்தையை போடுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த சும்மானிங்கிற வார்த்தைக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். அப்போ நாம் என்ன சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதைத்தான் என்ன பண்ணணும், போட்டு பேசணும். சும்மா ஏனோ தானே போட்டு பேசிடக்கூடாது. புரியுதுங்களா நண்பர்களே? he randomly started laughing. he randomly started laughing. அடுத்து பாருங்க, அவங்க சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எதிர்பாராமல் அப்படியே வந்தாங்க, அப்படியே சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதான் திடீர் விசிட். எப்படி திடீர் வருகைன்னு சொல்கிறோம்ல, சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. பாருங்க, தே randomly. ஓகே, randomly பர்பஸாக நோக்கமாக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற கொள்கையோட வரல, வந்தாங்க, அப்படியே வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. they randomly visited our house. okay, they randomly visited our house. they randomly visited our house. சிம்பிள், டஃப்பே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அவள் சும்மா எனக்கு செய்தி அனுப்புனா, ஒரு மெசேஜ் அனுப்புனா, சும்மா எடுத்துருப்பாடா, இது என்ன கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்ட்ரு, தீபாவளி, பொங்கல், இதெல்லாம் ஒரு பண்டிகை காலம், அதனால் ரேண்டமாக எல்லாத்துக்கும் அனுப்புகிற மாதிரி சும்மா அனுப்பினான். புரியுதுங்களா? சும்மா பாருங்கள், அவள் சும்மா தான் எனக்கு ஒரு செய்தி அனுப்பினாள். ஓகே, ஏதோ ரேண்டமாக பாருங்கள். she sent me the message. she sent me the message. அவள் எனக்கு செய்தி அனுப்பினாள். எங்கே போடணும்? she randomly. வெரி குட். இப்போ சேர்த்து சொல்லுங்க. she randomly sent me the message. she randomly sent me the message. she randomly sent me the message. randomly அப்படிங்கிற வார்த்தை வேர்புக்கு முன்னாடி வரணும். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். அடுத்து பாருங்க, நான் சும்மா தாண்டா அவனோட வேலையை பற்றி கேட்டேன். எப்படி சும்மா அப்படின்னா, பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப சீரியஸாக இல்லை, சும்மா ஏதோ கேட்கணும்ல, அதுக்காக சும்மா ரொம்ப சீரியஸாக இல்லாமல் அப்படியே சும்மா கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், கேஷுவலாக கேட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் சும்மா அப்படிங்கிறது தான் அர்த்தம். நான் அவனுடைய வேலையை பற்றி கேட்டேன். இங்கேயும் ரேண்டம்லி அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் கேஷுவலி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேஷுவலி அப்படிங்கிற வார்த்தை என்ன மீனிங் கொடுக்குது, சீரியஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப முக்கியமாலாம் நான் இது பண்ணல, சும்மா கேட்டேன். ஓகே, பாருங்கள், பாருங்கள், casually asked about his job. Okay, I casually asked about his job. I casually asked about his job. சும்மா சீரியஸாலாம் இல்லை, அவ்வளோ சீரியஸாலாம் கேட்கல, சும்மா கேட்டேன். புரியுதுங்களா நண்பர்களே? பார்வதி சும்மா கேஷுவலாக சகஜமாக போலீஸிடம் பேசுகிறா. என்னடா ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறா, சும்மா என்ன சும்மா சிம்பிளாக பேசிகிட்டு இருக்கிறா இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் தமிழில். அதற்கு தான் இந்த வார்த்தை சகஜமா அப்படின்னு சொல்லுவோம்ல. பாருங்க, பார்வதி கேஷுவலி போலீஸிடம் பேசுகிறாள். அப்போ இஸ் டாக்கிங் டு த போலீஸ். ஓகே, பாருங்க, பார்வதி கேஷுவலி இஸ் டாக்கிங் டு த போலீஸ். இல்லாட்டி பார்வதி இஸ் கேஷுவலி டாக்கிங், அது இன்னும் கரெக்டாக இருக்கும். இங்கே இஸ்ஸு போட்டுக்கலாம், இந்த இஸ்ஸு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இது கரெக்டான பர்ஃபெக்டாக இருக்கும். பார்வதி இஸ் கேஷுவலி டாக்கிங் டு த போலீஸ். பார்வதி இஸ் கேஷுவலி டாக்கிங் டு த போலீஸ் வித் த போலீஸ், அதுவும் கரெக்ட், தப்பு இல்லை. ஓகே, அவன் சும்மா அந்த வாய்ப்பை நிராகரித்தான். ஏன்? ஆமாம், ஏன்டாடே சும்மா அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான், சிம்பிளாக என்ன சொல்கிறோம், கேஷுவலாக, இதைத்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதை தான் பார்க்குறோம். ஏன்னா சும்மானிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கை மாற்றினோம்னா அங்கே வேர்டும் மாறணும். ஓகே, அவன் என்ன பண்ணுறான், சும்மா அந்த வாய்ப்பை நிராகரித்தான். சீரியஸ்னஸ் எல்லாம் இல்லைடா அந்த வேலை மேலே, அவனுக்கு சும்மா நிராகரித்து விட்டான். புரியுதுங்களா? அதை இக்னோர் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், he casually ignored the offer. He casually ignored the offer. He casually ignored the offer. புரியுதுங்களா?
சும்மா என்ன பண்ணிட்டான், வேலையை வேணான்னு சொல்லிட்டான். ஹி கேஷுவலி இக்னோர் த ஆஃபர். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த பர்ட்டிகுலர் 4 வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் இங்கிலீஷில். ஒரே வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிருக்கூடாது. சிம்ப்ளி அப்படிங்கிற வார்த்தையை. என்னென்ன வார்த்தை இருக்குது? ஜஸ்ட், ஃபார் நோ ரீசன், ரேண்டம்லி, கேஷுவலி. வெரி குட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதற்கப்புறம் தொடர்ந்து யூஸ் பண்ணுவீங்களா உங்களோட சென்டென்சஸில்? யூஸ் பண்ணும் பொழுது என்ன கான்டெக்ஸ்ட்டு, அந்த சும்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட மீனிங், உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டு யூஸும் பண்ணுங்கள். ரைட்? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸை, இந்த வார்த்தைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.